ஹாய் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு ஒரே தேட்டர்ல பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்னு பயங்கரமா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மொமெண்ட். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனவரி 9 நம்ம ஜனநாயகன் மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆமா மக்களே, நம்ம இன்னைக்கு ரிவ்யூஸ் பார்த்தோம். நிறைய தேட்டர்ல வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா ரசிகர்ல வந்து சும்மா படம் வந்து தெறிக்கோட போகுது. ஸோ ஜனவரி 9 நம்ம தான் தேட்டர்ல. ஸோ தேட்டர்லயும் நம்ம தான், ஓட்டர்ஸும் நம்ம தான். சும்மா ஃபயர் மூட வந்து ஃபயர் மூட போக போகுது. கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா நடக்க போகுது ஜனவரி 9. இந்த பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து போக்கிரி பொங்கல்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தடவை இது ஜனநாயகன் பொங்கல் தான் இந்த தடவை. கண்டிப்பா ஆமா. இதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட மூவி போஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாங் ரிலீஸ் ஆனது, ஆடியோ லான்ச், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து நம்மளுக்கு ஒரு வைப் வந்து கொடுத்துட்டே இருக்கு. அந்த வைப்லயே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க இது வரைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே கூஸ்பம் மூமெண்ட்ஸா இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. இந்த ட்ரெய்லரோட ரியாக்ஷன் வீடியோ தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். சோ பாப்பா பாத்தீங்கன்னா ஜனநாயகன் பாட்டு, அந்த செல்ல மகளே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கிருந்து விளையாடிட்டு இருந்தாலும் கூட வந்து வந்து பாத்துட்டு தான் போறா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போன் பாத்துட்டு இருந்தேன், ரீல்ஸ் வந்து பாத்துட்டு இருப்பேன். பாத்துட்டு இருக்கும்போது விஜயோட பாட்டு, இப்ப ரீசெண்டா ஜனநாயகனோட பாட்டு, அது எல்லாமே வந்து வரும்போது உடனே வந்து தளபதி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சொல்லிடலாம். உனக்கு தளபதி பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன். பாப்பா டான்ஸ் ஆடுவீங்களா? தளபதி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுமா? தளபதி கச்சேரி 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 தளபதி கச்சேரி எப்படி ஸ்டெப் போடுவாங்க? இப்படி ஸ்டெப் போடுவீங்களா நீங்க? தெரியுமா பாப்பாக்கு டான்ஸ் ஆடிக்காமா? சூப்பர். ஆக்சுவலா வந்து செல்லமலையோட இந்த லிரிக்கல் சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரீக்ரியேஷன் வீடியோவும் நாங்க அதுல பண்ணிருக்கோம். அதையும் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே பயங்கரமா நாங்க வந்து பண்ணிருக்கோம். இந்த லிரிக்கல் வீடியோவை நாங்க வந்து சூப்பரா பண்ணிருக்கோம் ரீக்ரியேஷன். ஆமாங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வந்து ரொம்ப அடம்பிடிச்சா, இது வந்து வீடியோக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அழுதே இருந்தான். இப்ப என்ன பண்றது, வேற அதை வாங்கி தரேன், ஜேம்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அது எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு சொன்னா. சில ஷூட் எல்லாம் பண்ணிட்டு நாங்க அதுக்கப்புறம் ஒரு 2 days ஆச்சு எங்களுக்கு அதை வந்து ரெடி பண்றதுக்கு. சோ இப்ப வந்து ஆல்ரெடி நாங்க போஸ்ட் போட்டோம். எங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா பண்ணிருக்கா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்களும் வந்து போய் பாருங்க. சோ இப்ப வந்து டேரக்டா வந்து நம்ம ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ நண்பர் நம்ம வந்து ட்ரெய்லர் வந்து பார்க்க போறோம். ஸோ ப்ளே பண்ணலாம். ஒரு பேர் அடிச்சிருங்க. உட்காந்துருக்கான் பேர் பாத்தியா? ஆம்ஸ்டியர் வந்து யாரோ உட்கார்ந்துருக்காங்க. அந்த வாய்ஸ் வந்து உனக்கு யாரு கேட்ட மாதிரி இருக்காங்க? கேட்ட மாதிரி ஆமா கேட்ட மாதிரி இருக்கு. தளபதி கச்சேரி தளபதி கச்சேரின்னு சொல்லிட்டா ஒரு ஃபேம்ல வந்து விஜயோட ஃபேஸ் வந்துருச்சு. உடனே வந்து இவர் தளபதி கச்சேரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஆமா, இந்த வாய்ஸ் வந்து சமுத்திரக்கனியோட வாய்ஸ் நான் நினைக்கிறேன். சமுத்திரக்கனி சாரோட வாய்ஸ் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபேம்ல வந்து இன்ஸ்பெக்டர் பல்லாவரம் டிவிஷன்ல ஏதோ இன்ஸ்பெக்டர் மாதிரி வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் வருது? கொண்டான் தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுல ஒரு சின்ன க்ளூ இருக்கு நண்பா நண்பீஸ், நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது என்னன்னு வந்து கமெண்ட்லயும் சொல்லுங்க. எங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. தளபதி வெற்றி கொண்டான் அது என்னங்கிறது வந்து நான் ஸ்லோவா சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன க்ளூ அப்படின்றது. நீங்க நேரம் டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. சொல்ல வீடியோ எல்லாமே. சோ மறுபடியும் வீடியோஸ் கொடுக்க மாட்டேன். என்னென்ன மொமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அது பாத்தியா அந்த மரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சாமி வச்சு கும்பிடுற மாதிரி இருக்கு அந்த சீனு. இது என்ன எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. ஃபைட் சீனா கூட இருக்கலாம், இல்ல ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம், படம் பார்த்தா தானே தெரியும். ஆமா, காட்டுல ஏதோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாமி அங்க வச்சிருக்காங்க. தீப்பந்தம் எல்லாம் இருக்கு. நிறைய பேர் தீப்பந்தத்தோட ஓடியாடுறாங்க. சரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு முன்னாடி வந்து கேதர் ஆகி நிக்கிறாங்க. சோ என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்கு. ட்ரெய்லர்ஸ் எல்லாம் பாக்கலாம். இப்போ
இப்போ இந்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்ல தளபதி சென்டர்ல வராரு, சைடுல 2 யானை வந்து வந்திருக்கு. இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு அதையும் சொல்லுங்க. இதோட அந்த டைம் லாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ல இல்ல ஒரு 25 to 30 செகண்ட் ஃபுல்லா அந்த அந்த இது வந்து அந்த ஃப்ரேம் வந்து வருது. ஸோ தளபதி சென்டர்ல வராரு, பின்னாடி ஷேடோ கவனிச்சா இல்லைன்னு தெரியல. தளபதி சென்டர்ல தீபந்தோட வராது இல்லையா, அவரோட ஷேடோ வந்து பின்னாடி அந்த பாகுபலி மாதிரி மேல பாகுபலி பெருசா வரும்ல அந்த மாதிரி மேல வருது. சைடுல வந்து பாத்தீங்கன்னா காட்டுல இருந்து யானை 2 பக்கம் வருது. அந்த ரெஃபரன்ஸ் எங்க இருந்து வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும், அது வந்து உனக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. அதேதான் அந்த கன் அவருக்கு அந்த லாக் பண்ணி லோட் பண்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவரோட என்ன சொல்லலாம், ஒரு சிக்னேச்சர் மூவ்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த லாக் அண்ட் லோட் வந்து கண்டிப்பா அந்த துப்பாக்கி படத்துல எல்லாம். ஆமா, இது என்னங்க, அது தளபதி விஜய் தாடி துப்பாக்கி படத்துல வர மாதிரியே. அதுக்கப்புறம் முக்கியமான டைலாக் இந்த ஃப்ரேம்ல இருந்து ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அது என்ன டைலாக்? ஸோ நீங்க பாப்பா அந்த பேர், அந்த பொண்ணு பேர் என்ன நடிச்சிருக்காங்க, விஜய். கேரக்டர் வந்து விஜய், ஓகே ஓகே. அது வந்து நீங்க வந்து நிறைய பேர் அடிச்சிருக்கீங்கல்ல, நீங்க வந்து சூப்பர் மேனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. சோ ஆனா வந்து சிரிக்கிறா பொண்ணு கேட்டதுக்கு. இல்ல அவர் வந்து விஜய் வந்து இல்ல நான் காமன் மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. காமன் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக் என்ன சொல்றாரு, பேக் பாப்போம் நானு. சூப்பரா இருக்கும். இதை நீங்க கேட்டிருப்பீங்க, செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நிஜமாலே விஜயோட படம் வந்தாலே தியேட்டர்ல சம்பவம் தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா மமிதா பைஜு வந்து விஜயோட மகளா நடிச்சிருக்காங்க. சோ நிஜமா மமிதா பைஜுக்கு வந்து ஒரு நல்ல லக்கு தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம். சோரும் பிளட் பண்ணாங்க, சோரும் பிளட்ல அந்த சாங் நல்லா ஃபேமஸ், நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, டியூட்ல நல்லா நடிச்சிருந்தாங்க. இப்ப நிஜமா வந்து உங்களுக்கு நினைச்சாவே மமிதா பைஜு இல்ல நான் வந்து என்ன சொல்றேன்னா, வந்து விஜயோட ஒரு லாஸ்ட் படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கேன்னு தான் சொல்றேன், மத்தபடி ஒண்ணும் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சரியா? சும்மாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல அந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா ஆர்மி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, பாத்தீங்கன்னா அந்த மமிதா பைஜோட ரியாக்ஷனும் சரி, விஜயோட ரியாக்ஷனும் சரி, கியூட்னஸ் ஆசா இருக்கும், அவரோட வந்து கியூட்னஸ் ஓவர்லோடடா இருக்கும். ஸோ அல்டிமேட்டா இருக்கும். விஜய் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு எப்பயுமே அவர் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அவர் ரியல் லைஃப்லயும் சரி, அவரோட மூவி இதுலயும் சரி. ஆக்சுவலா ஸோ தங்கச்சிக அந்த மாதிரி பொண்ணு அந்த மாதிரி ரொம்ப பாசமா அண்ட் ரொம்ப போல்டா அவங்களை வந்து வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கடுவாரு, நிறைய மெனக்கடுவாரு. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த படம் எடுத்தாலும் சரி, எந்த லேடிஸ் கிட்ட நீங்க இன்டர்வியூ எடுத்தாலும் சரி, விஜய் வந்து எங்க அண்ணன், அப்படி தெரியும் ஆக்டர்னு சொல்ல மாட்டாங்க. விஜய் வந்து எங்க அண்ணன், விஜய் வந்து எங்க மாமா, என் பையனோட மாமா, பொண்ணோட மாமன் மட்டும்தான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. என் பொண்ண சொன்னவன் யாரு? Let's play a game. இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்த பழம். என்ன பிளான்? ஸோ வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா யாரு இந்த படத்துல வந்து யாரு வில்லன் நேம்? வில்லன் அவர் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த படம் பார்த்துட்டு இல்ல, அனிமல்னு ஒரு படம் வந்துச்சு. ஆக்சுவலா அந்த படம் நல்லா இருக்கும், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். வில்லனா பண்ணியிருப்பாரு. அது பாத்தீங்கன்னா டெபன் டம்பா இருப்பாரு நினைக்கிறேன், வில்லனா பண்ணியிருப்பாரு, சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துலயும் இறக்கியிருக்காங்க. ஒரு மாசான வில்லன் தான், ஒரு மாசான ஹீரோக்கு மாசான வில்லன் இருந்தா தான் ஒரு படம் வந்து நல்லா இருக்கும். படத்தோட பேஸ் பண்ணி தான் இருக்கு.
ஸோ அதனாலதான் அந்த பாபி டியோல வந்து அவங்க இறக்கியிருக்காங்க. ஸோ நார்த்தில் நல்லா ஃபேமஸான ஸ்டார். சவுத்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல் படம் மூலமா அவர் என்ட்ரி கொடுத்தாரு. இப்போ நாயகன் ஜனநாயகனையும் இல்லைன்னா நடிக்கிறாரு. இந்த வில்லனோட வாய்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறுங்க மக்களே, வில்லனோட வாய்ஸ் வந்து பிடிச்சிருக்குன்றா, என்ன பண்றதுன்னு தெரியல. கேட்கறதுக்கு நீங்களே பாருங்க, கேட்கும் போதே ரொம்ப ஸ்வீட்டா இருக்க மாதிரி இருக்கும். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மமிதா பைஜு, அதுக்கப்புறம் வந்து பிரியாமணி, அப்புறம் நரேன், அவங்க எல்லாம் வந்து முக்கியமான ஒரு ரோல்ல பிளே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பிரகாஷ் ராஜ் சார், அப்புறம் சுனில், இவங்கெல்லாம் அப்புறம் முக்கியமா வந்து பூஜா ஹெக்டே வந்து அவங்க நடிச்சிருக்காங்க, ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு பேர் என்னது, குட்டி பொண்ணு பேர் லித்தன்யா. லித்தன்யா வந்து குட்டி விஜயா, அதாவது விஜய் சார் பொண்ணா நடிச்சிருக்காங்கல்ல மமிதா பைஜு, அவங்களோட குட்டி பாப்பாவா நடிச்சிருக்காங்க இந்த லித்தன்யா பாப்பா. இன்னொன்னு என்னன்னா, அந்த லெத்தன்யா பாப்போட கேரக்டர் பேர் சொல்லு. விஜி. அதுல ஒரு பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து எச்சினோத் அந்த அளவுக்கு வந்து இது ஒண்ணுமில்ல, இது வந்து தளபதியோட லாஸ்ட் படம், அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குங்க பட்சத்துல, அதுவும் இல்லாம இது ஒரு ஃபேன் பாய் சம்பவம் மாதிரியே கொண்டு போயிருக்காரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரே வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா போக்ரியில வர்ற அந்த உதறி போடுறது, அதுக்கப்புறம் தெரியல வர்றது அந்த ஜீப் சீனு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபேன் பாய் மொமெண்டா மட்டும்தான் நம்ம வந்து பாக்குறாங்க. ஸோ ரிவ்யூ ஆடியன்ஸ் எப்படின்னு தெரியல, நான் வந்து ஃபேன் பாய் மொமெண்டா தான் பார்த்தேன். ஸோ மறுபடியும் இந்த படத்துல வந்து மமிதா வந்து ஏதோ யாரோ கடத்தி இருக்காங்க. ஸோ வில்லன் தான் நினைக்கிறேன், வில்லன் தான் கடத்தி வச்சிருக்காங்க. அப்புறம் விஜய் வராரு, யாருடா என் பொண்ணு தொட்டுதுன்னு சொல்லி. ஸோ பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. இந்த சாங் கேட்கும்போது அப்படியே பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. சரியான கூஸ் பம்ப்ஸ் தான். அந்த கத்தியில இருக்கிற பிளட் அப்படியே வந்து இப்படி பண்ணும்போது பாக்குறதுக்கு வேற லெவலா மாசா இருக்கு. தெரிக்க விட்டுருக்காங்க. நிஜமா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட் தான் ஆக்சுவலா. இருங்க பார்ப்போம். கூஸ் பம்பான மூமெண்ட் தான். இவங்க வேற பாருங்க, இவங்க வச்சுட்டு நம்ம ரீல்ஸ் எடுக்க விட மாட்டேன்றா, நம்ம அமைதியா உட்காரவும் மாட்டேன்றா. அமைதியா இருங்க பாப்பா, நம்ம பேசலாம் பாருங்க. அழகா தெரியும், சூப்பரா. ஓகேவா, நம்ம தளபதி விஜய் பத்தி பேசலாம். ஓகேவா, அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த செட்டு பாத்தீங்கன்னா ஒரு ராவான செட்டு, நல்லா துருப்பிடிச்சுலாம் இருக்கிற மாதிரி. பழைய பின்னாடி வந்து ஒரு பிளாக்கா, அது என்ன சொல்லுவாங்க, டார்க்னஸா மாதிரி எடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆமா, நிஜமாவே அந்த இது சூப்பரா இருக்கு. சோ அதுக்கப்புறம் இன்னும் வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிருவான். அவனை உயிர் தர முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எப்பானா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்ல. நிஜமா பாருங்க மக்களே, இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைட் செமையா பண்ணிருக்காங்க போல இருக்குங்க, செம்ம தெரிக்க விட்டுருக்காங்க. ஆமா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்சஸ் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுல
ஃபைட் நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு கடவுள் அந்த டான்ஸ் அந்த காந்தாரா மாதிரி அந்த ஃபேஸ் இது மேக்கப்லாம் போட்டு அந்த டான்ஸ்லாம் வந்து ஆடுறாங்க அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டு அந்த ஃபேக்ட்ரி செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து வேற லெவலில் அவர் வந்து பஞ்ச் ட்ரை செய்யறாரு. அவரோட சிக்னேச்சர் பஞ்ச் வந்து அது வேற மாதிரி ட்விஸ்டா இருக்கு. சத்தியமா அது வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஐஎம் வெயிட்டிங் தான் வந்து சரி அது ஐஎம் வெயிட்டிங் தான் சொல்ல போறாரு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஐஎம் கமிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மாத்திருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா நியூ புதுசா வந்து பார்க்க முடியுது நம்மளால. ஸோ அடுத்து போயிடலாம். இந்த சாட்டை நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த சாட்டை சீன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து இந்த சாட்டை எடுத்துட்டு இப்படி அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அத பார்க்கும்போது நானாடைட்டால் அது நடந்து விட்டால் அப்படி அந்த சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமா அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ எல்லாம் அப்படிதான் எம்ஜிஆர் பாணியில வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட்டையை வச்சு சில பேர்த்த வெளுக்குறாங்க. நீங்க ட்ரெய்லர்ல பாத்துருப்பீங்க. அதை வந்து நம்ம எதுவும் பேச வேண்டாம். ஆக்சுவலா படத்துல போய் பாத்துக்கலாம் என்னங்கிறது வந்து எதனால அடிக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம படத்துல போய் பார்க்கும்போது தெரியும் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, எதனால எந்த கோவத்தினால அவரோட அந்த ரோக்னஸ் வந்து அவர் காமிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து படத்துல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மக்களை இதுதான் மாஸ். சத்தியமாங்க சத்தியமா அந்த கடைசி கடைசி அந்த ஃப்ரேம் ட்ரெயிலர் அந்த கடைசி ஃப்ரேம் யாருமே எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. இந்த ட்ரோன் ஃபைட்டு வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோபோட் எல்லாம் வந்து இங்கிலீஷ் மூவிஸ்ல பாக்குறோம்ல அந்த மாதிரி ரோபோட்ஸ் எல்லாம் வந்து ஃபைட் பண்ற மாதிரி இதுல காமிச்சிருக்காங்க. சத்தியமா அந்த வினோத் எங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மிட்ல வச்சிருக்கீங்களா கிளைமேக்ஸ் ஃபைட்டா எப்படின்றது தெரியல. ஆனா வந்து ஒரு மிலிட்டரி பர்சனல் மாதிரி வர்றாரு விஜய். இந்த அந்த டேங்கர்ல அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராக்கெட் லான்ச்சர் ஃபைட் பண்றது, கன் ஷூட்டு, ப்ரிசைஸா ஷூட் பண்றது, ராக்கெட் லான்ச்சரு, அந்த இது ஒரு டேங்கர் மாதிரி ஓட்டிட்டு போறது, அந்த டனலுக்குள்ள ஓட்டிட்டு போறது, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கு. அந்த அந்த பஞ்ச் பண்ணி வந்து நிக்கிற ரோபோட் வந்து வேற லெவல். வினோத் அது எப்படிதான் பண்ணாருன்னு தெரியல. பாக்குறதுக்கே வேற லெவல் மாசா இருந்துச்சுங்க. நிஜமா மாசா இருக்கு. ஆக்சுவலா இன்னொன்னு என்னன்னா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த கேஜிஎஃப் படம், அப்புறம் வந்து கைதி, அதுக்கப்புறம் விக்ரம் படம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரியம்மா கண்ணு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கைதியில வந்து கார்த்திக் அவர் யூஸ் பண்ற கண்ணு, அதுக்கப்புறம் விக்ரமோட கடைசி சீன்ல வந்து ஒரு கமல் ஒரு கன் யூஸ் பண்ணார்ல அந்த மாதிரி கண்ணு. அந்த மாதிரி கண்ணு ஏதாவது இந்த படத்துல இருக்குங்களா அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியல. படம் பார்த்தாதான் தெரியும். இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோல நாங்க ஏதாவது டீகோடிங் மறந்துருந்தா நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தோட லொகேஷன் எங்க அப்படின்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு வில்லேஜ்ல தான் இது வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் பேர் வந்து பயனூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பயனூர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பயனூர், சென்னை பயனூர், இந்த ரெண்டு ஸ்கெடியூல்ல பார்த்தோம். மற்ற என்னென்ன லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணாங்க அப்படின்றது வந்து தெரியாத இன்ஃபர்மேஷன் வந்து தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. FDFSக்கு வந்து யாரெல்லாம் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எங்களோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ் அண்ட் எங்களோட வீலாக்ஸ் அதெல்லாம் வந்து நாங்க வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ அடுத்த ரியாக்ஷன் வீடியோல பார்க்கலாம். ஸோ அடுத்த ரியாக்ஷன் வீடியோல வந்து பாப்பா வருவான்னு நினைக்கிறேன்.
ஸோ பார்க்கலாம் அடுத்த ரியாக்ஷன் வீடியோல. பாய் பாய். பாய் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.